ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க போகிற பரபரப்பான தமிழ்நாடு மாநில தேர்தல் 2026 இந்த நாற்கோண போட்டியில ஜெயிக்க திமுக, அதிமுக, தவேக, நாதக போன்ற எல்லா கட்சிகளும் படாத பாடுபடுறாங்க. மக்களை கவர ஓட்டு வாங்க தெரு பிரச்சாரம் தொடங்கி ஏஐ டிஜிட்டல் கேம்பெயின் வரை என்னெல்லாம் செய்யறாங்க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி, விஜய், சீமான் போன்ற தலைவர்கள் என்னெல்லாம் செய்யறாங்க என்பதை தான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம். வழக்கமா தேர்தல்னா சுவத்துல சின்னத்தை வரைஞ்சு ஓட்டு கேட்பாங்க, போஸ்டர் ஓட்டுவாங்க, வீடு வீடா வருவாங்க, துண்டு சீட்டு கொடுப்பாங்க. கொடி தூக்கிய தொண்டர்கள் புடைசூழ வேன்ல உட்காந்து கையை ஆட்டிக்கிட்டே வருவாங்க, ஜீப்ல வருவாங்க, ஆட்டோல வருவாங்க, ஏன் சைக்கிள் ஓட்டி சர்க்கஸ் கூட பண்ணுவாங்க. கும்பிட்டு போடுங்கம்மா ஓட்டு, எங்க சின்னத்தை பார்த்துன்னு கேட்பாங்க ஓட்டு. இதெல்லாம் போதுமா மக்கா? அதுவும் செல்போனும் சோசியல் மீடியாவும் தெரியும் இந்த டிஜிட்டல் யுகத்துல போதாது. உங்க விஜய் உயிரன வரனா எங்க வண்ண கருப்பு செவப்பு சா எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளம்பம் பிளேட் புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடி. நம்ம ஓட்டு எப்பவுமே எடப்பாடியா இருக்காருங்க. அப்பவும் சரி இப்பவும் சரி. அதனால தான் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து ஓட்டு கேட்கிற டிஜிட்டல் பிரச்சாரத்தை தான் எல்லா கட்சிகளும் விரும்புது. அப்படி நம்ம பிரதான கட்சிகளோட டிஜிட்டல் விளம்பரங்கள் சிலதை நம்ம பார்க்க போறோம், கமெண்டும் பண்ண போறோம். கூடவே தேர்தல் பிரச்சாரத்தில் நடந்த சில காட்சிகளையும் கடந்த தேர்தலில் நமது கவனத்தை ஈர்த்த அரசியல் விளம்பரங்களையும் தொடர்ந்து பார்ப்போமா? டிஜிட்டல் விளம்பரம் என்றாலே திமுக தான், அசைச்சிக்க முடியாது. டிவி, சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாத்துலயும் முந்தி வருவது இவங்க விளம்பரம் தான். அதிலும் இந்த மேலே கேட்டு சொல்ற விளம்பரம் தான் அடிக்கடி வருது. வருமோ? மேல கேட்டு சொல்றேன். உங்க கூட்டணியில் உண்மையான தலைவர் யாரு? மேல கேட்டு சொல்றேன். இப்படி குனிஞ்சு மேல கேட்கிற ஆட்சி நமக்கு எதுக்கு? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் என்ன ஆச்சுன்னு யார் சொல்றதையும் கேட்காம இருக்கிறத விட கேட்டு சொல்றது பெட்டர் தான் தோணுச்சு விளம்பரங்களை பார்த்து. அப்படி உங்களுக்கும் தோணுச்சா? இவங்களோட தேர்தல் விளம்பரங்கள்ல பிரதான இடத்துல இருப்பது இவங்க கொடுத்த ஓசி விஷயங்கள் தான். முதல்ல இந்த விளம்பரத்தை பார்ப்போம். பீமா, வெயில் கரகத்துல ஸ்கூல்ல போய் தூங்காம நல்லா படிக்கணும்டா. முதல்ல சாப்பிடணும், அதுக்கப்புறம் தான் படிக்கணும். ஏய் பீமா, நல்லா படிக்கணும், முதல்ல சாப்பிடணும். பள்ளிக்கூடம்னா பாடம் படிக்கிற இடம்னு தானே நினைச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் முதல்ல திங்கணும், அப்புறம் கொஞ்சம் படிக்கணும். அதைத்தான் திரும்ப காட்டுறாங்க. முதல்ல சாப்பிடணும், அப்புறம் படிக்கணும். திரும்பவும் சொல்லுங்க. ஸ்கூல் போய் நல்லா படிடான்னு சொல்ற தாத்தாவோட சைக்கிளுக்கு காத்து புட்டுக்குது. மாமா மாமிக்கு வாயடைச்சு போயிடுச்சு. ஆக படிக்க போற இடத்துல சோறு போட்டது போக இப்ப திங்க போற இடத்துல கொஞ்சம் படிச்சுக்கலாம். அது மட்டுமா, படிக்க போடான்னு சொன்னா போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிற தங்கமணி ஸ்கூலுக்கு போறான்னு ஊரே ஆச்சரியமாவுது. தங்கமணி இன்று ஸ்கூலுக்கு செல்கின்றான். இப்ப மட்டும் எப்படி உங்க பையன் ஸ்கூலுக்கு சந்தோஷமா போறான்? நம்ம முதல்வர் ஸ்கூல்ல காலை உணவு திட்டம் கொண்டு வந்தார்ல, அதுல சத்தான உணவும் சாமர்த்தியான படிப்பும் துள்ளி கூச்சு போயிட்டு இருக்க நம்ம தங்க. இப்படி எல்லாம் விளம்பரம் செஞ்சும் தோத்து போனா சொத்தால் அடித்த பிண்டங்களே அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க பாருங்க. காலை உணவு திட்டத்தை விடுங்க, இந்த பாட்டிங்க விளம்பரம் தான் அட் இட்ஸ் பீக். உங்க வீட்டுல பரவாயில்லடி, எங்க வீட்டுல எப்படி ஏசுவாங்க தெரியுமா? ஆனா இப்ப முன்னாடி எல்லாம் மதிக்கவே மாட்டாங்களாம். இப்ப பாருங்க, மாசம் 1000 ரூபாய் வந்ததும் கை கட்டி நிக்கிறாங்களாம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த மகராசன் தான். அப்போ இத்தனை காலமா பெரியவர்களை மதிக்காத கூட்டத்தையா வளர்த்து விட்டு இருக்கு பெரியாரின் தமிழகம். இவங்க கொடுக்கிற இந்த 1000 ரூபாயில பெண்களுக்கு சிறகுகளே முளைச்சிருச்சுன்னா பாருங்க. தொகைய இனி என் கணவர் உட்பட யார்கிட்டையும் கையேந்த தேவையில்லை. மூக்குத்தி வாங்கியாச்சு, வளையல் வாங்கணும். ஏற்காடு போயாச்சு, கொடைக்கானல் போகணும். மூக்குத்தி வாங்கியாச்சு, வளையல் வாங்கணும், ஏற்காடு போயாச்சு, கொடைக்கானல் போகணும்னு ஒரு விளம்பரம். அம்மாவின் இந்த கனவுகளை எல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகையில நிறைவேறிடுச்சாங்க. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து காணும் கனவுக்கு சிறகுகள் முளைக்கட்டும்.
புக்கு வாங்க வீட்டில் பணம் தர வேண்டாம், பஸ்ஸில் போக சில்லறை வேண்டாம், அப்பாவுக்கு காசு அனுப்பலாம். ஆஹா ஓஹோ எல்லாம் இந்த 1000ல் அமோகமா நடக்கும். தொடரட்டும் தொடரட்டும். காலை சாப்பாட்டில் ஆரம்பிச்சு படிப்புக்கு கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் தளபதி பணம் கொடுக்கறதால பெண்களுக்கு எந்த கவலையும் இல்லை. சார் தளபதி ஆச்சுல பள்ளிக்கூடத்துல காலை சாப்பாட்டுல ஆரம்பிச்சு படிப்புக்கு கல்யாணத்துக்கு பிரசவத்துக்குன்னு எல்லா உதவியும் கிடைக்கிறப்ப எங்களுக்கு என்ன சார் கவலை? எங்கப்பா அப்புறம் எதுக்கு தாய் காய்கறி வித்துட்டு இருக்க? இதை விட கொடுமை, ஒரு குடும்பத் தலைவனை ஒரு குடும்பமே ஏமாத்தி இருக்கு. விஷயம் தெரிஞ்சு நைனா கொதிச்சதும் சேர்த்து வச்ச பணத்தை கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தா என்ன எல்லாம் திட்டம் போட்டு ஏமாத்திருக்கீங்க. இந்தாங்க திட்டம் போட்டு ஏமாத்தலங்க, அரசாங்கத்தோட திட்டங்களால சேர்த்து வச்சிருக்கோம். இல்ல இந்த இலவசங்கள் எல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதா இல்ல சேர்த்து வைக்கிறதுக்காக கொடுக்கறதா? ஆனா இந்த விளம்பரத்தை பார்த்தாதான் ஆச்சரியமா இருக்கு. இலவச லேப்டாப் அதிமுக திட்டமாச்சே, அதுல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு எப்படி தன்னோட சாதனைன்னு காட்டுறாங்கன்னு புரியல. தம்பி யாருப்பா உங்க தலைவரே? உலகத்தை நீங்க ஆள்றதற்காக உங்க கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்கிற விளம்பரத்தை யாரு எடுத்தாங்கன்னே தெரியல. ஆரம்பத்திலேயே கதை சொல்ல போறோம்னு ஆரம்பிக்கிறாங்க. உங்க எல்லோருக்கும் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல வந்திருக்கோம். ஆமா கதை சொல்ல வந்திருக்கோம். கேட்டது நமக்கு தோன்றுவது 5 வருஷம் இதுதான் செஞ்சிட்டு இருந்தீங்க என்பதுதான். ஆக இந்த விளம்பரங்களை பார்க்கும்போது இந்த இலவசங்களை மட்டும்தான் நம்பி இருக்கு திமுகன்னு தெளிவா தெரியுது. புதிய பொருள் கேட்டாலும் கூப்பன் கொடுத்து வாங்கலாம். சரி, சாதனை விளம்பரம் ஏதாவது இருக்கா என்றால் இந்தா புடி என்று ஒரு சுவர் விளம்பரம். ஆனா இன்னும் இந்த சுவர் எத்தனை பேரை காவு வாங்க போகுதோன்னு நினைக்க வைக்கிற மாதிரி இதுக்கு பதில் விளம்பரம் கொடுத்திருக்கு அதிமுக அதே பாணியில. விளம்பரங்கள் படைக்கும் வெட்டு சுவர், இது தமிழ்நாட்டின் வேதனையை சொல்லும் சுவர். இந்த ஆட்சியோட பிரச்சனையை சொல்றதுக்கு செவுரே பத்தாது போலயே. அவங்க இலவசங்களை புரி வச்சா இவங்க நாட்டு நடப்ப கொஞ்சம் காட்டி விளம்பரம் பண்றாங்க. வீட்டுக்குள்ள திருட வந்த அங்குள் திருடர்களுக்கு அல்வா கொடுக்கிற விளம்பரம். மாநில சொத்து வரி, தண்ணி வரின்னு சேர்த்து வச்சதெல்லாம் தொடச்சு எடுத்துட்டாங்க. நீங்க எந்த வீடு இல்ல வேற எந்த வீட்டுக்கு போனாலும் இதான் நிலைமை. அல்வா சாப்பிடுறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பயமுறுத்தும் விலைவாசி, ஓட்டு போடும் முன் நல்லா யோசி. நல்ல ஆட்சினா எடப்பாடியார் தான். பெப்பர் ஸ்ப்ரே, மிளகா பொடி, சேஃப்டி விசில், சோல்டர் கத்தி, இதெல்லாம் எதுக்குமா? வீட்டை விட்டு வெளியே போகும் பெண்களுக்கு பாதுகாப்புக்காக பெப்பர் ஸ்ப்ரே விளம்பரம். பெண்களை வீட்டுக்குள்ளே பூட்டி வைத்து ஆண்கள் கோலம் போடும் நமக்கு நாமே விளம்பரம் கலாய்க்கிறாங்க. இது காலையில ஒய்ஃப் கோலம் போடும்போது டமான ஒருத்தன் செயினை பிடிக்கின்னு போயிட்டான்பா. இங்க லேடிஸுக்கு சுத்தமா சேஃப்டியே இல்லப்பா. அடடே நமக்கு நாமே தான். ஓ நமக்கு நாமே திட்டமா? வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. ஆனாலும் இந்த ஓசிச்சோறு விஷயத்துல 2 கட்சிகளும் ஒன்றே தான். இவங்க அம்மா உலகத்தை மீண்டும் தூசி தட்டி திறக்க போறதா விளம்பரம் பண்றாங்க. கூடவே இலவச கேஸ் சிலிண்டர், பெண்களுக்கு 2000 உதவித்தொகை, ஆண்களுக்கு இலவச பஸ் என்று இலவசத்தை தூக்கி பிடிக்கிறாங்க. அவங்க ஸ்டாலின் ஜெயிக்கட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு பாடினா இவங்க தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆளணும் அப்படின்னு பாடுறாங்க. அவங்களும் இவங்களும் மாறி மாறி ஆண்டும் இன்னும் ஜெயிக்கல. அதுதான் வருத்தமா இருக்கு. அந்த சுவரை பிஜேபியும் விடல. அவங்களும் அவங்க பங்குக்கு ஒரு சுவர் விளம்பரம் கொடுத்திருக்காங்க. கமல டார்ச் அடிக்க விட்டு திமுக வேண்டாம் போடான்னு ஒரு விளம்பரம் ஓடிக்கிட்டு இருக்கு பிஜேபி சார்பில். குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா? என் வயது என்னவோ அதுதான் என் புரிதல் டிஎம்கே பற்றியது. நான் கண் திறந்த போது பார்த்த சூரியன் தான். நாளை சூரியன் வரும், அப்போ உதயம் வரும், உதயநிதியும் வருவாரு, முதலமைச்சர். இப்படி இவங்கெல்லாம் விளம்பரம் கொடுத்துட்டு ஓட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்க இவருக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. வேன்ல போறது, வேனில் போறது, வேனிலே போறது, வேன்ல இருந்து கை காட்டுறது, சைக்கிள் ஓட்டுறதுன்னு அதையே விளம்பரமாக்கிட்டு இருக்காங்க. இது போதுபடா மக்களை மடக்குன்னு நினைச்சிட்டாங்க போல. ஆனாலும் இவங்க கட்சி போட்டிருக்கிற ஒரு ஏஏ விளம்பரம் தான் அபாரம்.
ஸ்டாலின் தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல சிஎம் ஆயிட்டாராம் விஜய். அழுகுறல்களையும் கஷ்டங்களையும் ஸ்டாலின் கண்டுகொள்ளாமல் தூங்கியதால் மக்கள் துயரத்தை நீக்க டிவிகே தலைவர் விஜய் அடுத்த முதலமைச்சராக பதவியேற்கிறார். நல்ல கற்பனை தான் போங்க. எல்லாரும் தூங்குனாதான் நீங்க சிஎம் ஆவீங்க போல. எனது இலக்கு பெரிது, ஒரு தீ 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 என்னில் உண்டு. நாம் தமிழருக்கு கூட ஒரு விளம்பர பாட்டு இருக்கு. ஆனா காங்கிரஸுக்கு அப்படி எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியல. எதுக்கு வேணும்? அதுதான் கூட்டணி கட்சி திமுக இருக்கே, தோளில் தூக்கி கொண்டு போய் சேர்த்துடுவாங்க. கை சின்னத்துல ஓட்டு போடுங்க. காங்கிரஸ் என்றென்றும் தமிழ்நாட்டிற்காக கை சின்னத்தில் வாக்களியுங்கள். இதையெல்லாம் மீறி கவனத்தை ஈர்த்த சில தேர்தல் வீடியோக்கள் பார்க்கலாமா? கடவுள் மறுப்பு அக்கா கனிமொழி வேன்ல இருக்காங்க. மீண்டும் ஆட்சிக்கு நீங்க வரணும் அப்படின்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேங்கிறார் ஒருத்தர். என்னத்த சொல்ல, மக்களுக்கு நல்லதா செஞ்சுட்டு இருக்கீங்க, மறுபடியும் வரணுமா ஆண்டவனை வேண்டிக்கிறோம். திமுக சார்பா எத்தனையோ விதமா ஓட்டு கேட்டு இருக்காங்க. ஆனாலும் இப்படிக்கு ஓட்டு கேட்டதில்லை. ஆனா காலை உணவு போட்ட திமுகவுக்கு எதிராக பள்ளி பசங்களே இருக்காங்க என்று காட்டுது இந்த வீடியோ. போடியில் ஓட்டு கேட்க அஜித் போட்டோவை காட்டுறாங்க அதிமுக காரங்க. அதிமுக காலத்துல கொண்டு வரப்பட்ட 7.5 இடஒதுக்கீட்டில் தான் படிக்குது என்று சொன்னதும் இடத்தை காலி செஞ்சுட்டு ஓடிய ஸ்டாலின். மாபெரும் காலிச்சியார் கூட்டத்துக்கு முன்னாடி பேசிய ஸ்டாலின் திருவங்கம் என்ற மக்களுக்கு வணக்கம் போட்டுக் கொண்டே சென்ற உதயநிதி. காவிரி தண்ணீரை போதும் போதும் என்று திறந்து விட்ட காங்கிரசின் சிவக்குமாரை கூட்டிட்டு வந்து பிரச்சாரம் செஞ்ச திமுக பால்டாயில் குடிச்சவன்லாம் பஞ்சிலைலா பேசிட்டு இருக்கான்னு எடப்பாடி வச்ச பஞ்சின்னு பல வீடியோக்கள் இந்த தேர்தலை சிறப்பா ஆக்கிட்டு இருக்கு. ரைட்டு, இந்த தேர்தலில் இல்லை, எந்த தேர்தலிலும் தவறாமல் நமக்கெல்லாம் நினைவு வரும் 3 வீடியோக்களோடு இந்த தொகுப்பை நிறைவு செஞ்சுக்கிறேன். பார்த்து ரசித்து விட்டு மறக்காம லைக் போடுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. டெபாசிட் போகாம பாத்துக்குங்க மக்கா. முடிவு பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நல்ல உறவில் படிப்படியாக முறைப்படி வந்த சுகப்பிரசவம் ஸ்டாலின் என்று சொன்னால், கள்ள உறவில் குறைப்பிரசவமாக பிறந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி.